Good morning. Now Jiban JJ Motor Riders my channel. So in the video வந்து ஜாவோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான உள்ள வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பில் அடிச்சு விட்ருங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு ஏதாவது ஜாவா பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலி நான் வந்து இன்னும் மெக்கானிக்கலோ இல்லை வண்டியை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வந்து வண்டியை நல்லா ரொம்ப விரும்புவேன், ரைட் பண்ணுவேன். ஸோ ரைட் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணுவேன் வண்டியில் ஏதாவது சவுண்டு வருதா, ஸ்மெல் இருக்கா, இல்லை நம்ம ஃபீல் மேபி அந்த ஸ்மூத்னஸ் குறைஞ்சிச்சா, அந்த மாதிரி நிறைய ரொம்ப கவனித்து உன்னிப்பாக இருப்பேன். ஏன்னா எனக்கு வண்டி எப்போவுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும். வண்டியில் எந்த பிரச்சனையும் வராமல் ஸ்மூத்தாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எல்லாருமே நினைப்போம். பட் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வண்டியில் ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரிஷி ராக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒரு வியூவர் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். ப்ரோ அவர் வந்து இன்றைக்கி ஜாவா பெராக் ஆக்சுவலாக அவருக்கு வந்து டெலிவரி டே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி அவருக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ரோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி வேறு யாராவது ஜாவா பெராக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா என் ஜாவா பெராக் பக்கத்துலேயே நான் ஒரு ஃபோன் ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து OnePlus 60. ஸோ OnePlus 60யோட ஃபோன் சைஸ் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் 6.3 or 6.5 inches. ஸோ இது இப்போ வந்து என் மொபைல் வந்து சைலன்ஸில் டச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டோன்ட் வரி, வண்டி ஹீட்லாம் இல்லை. ஸோ இன்னும் நார்மலாக தான் இருக்குது. அண்ட் இப்போ சைட் ஸ்டாண்டில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபோனோட அந்த ஹைட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இன்னும் நான் கொஞ்சம் க்ளோஸ்லியே காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டில் இருக்குது. இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சோன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6 inches or 5 inches வந்து இதில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் காட்டுறதுக்கு தான் என் மொபைலை நாங்கள் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ 1 second நான் என் ஃபோன் எடுத்துடுறேன். ஓகே ரிஷி, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ப்ரோ இது வந்து பாபர் பைக்கு. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு ஏற்ற பைக் கிடையாது ப்ரோ. ஆனாலும் ஆஃப் ரோடுன்றது ஓரளவுக்கு சின்ன மேடு பள்ளம் இருக்கிற ரோட்லலாம் தைரியமாக ஓட்டுங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது, வண்டி கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா டியூல் ABS சேனல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அந்த பிரேக்கிங் சிஸ்டத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பவர் நான் சொல்லவே வேணாம், மேபி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு வண்டியோட பவர் என்ன இருக்குன்றது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ரெண்டு விஷயம் இந்த இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால உங்களுக்கு வரப்போகிற இஷ்யூ என்ன அப்படின்றதுனா, ஒன்று நீங்கள் நல்லா பெண்ட் பண்ணி ஓட்டுற பர்சனாக இருந்தேன்னா, ஒரு சி பெண்ட் அந்த மாதிரி இருக்குது, நல்லா பெண்ட் பண்ணுவேன் ப்ரோ, நான் வந்து சி பெண்ட்லாம் வந்து நல்லா பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி ஓட்டுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். கண்டிப்பாக சைலன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் தெரியுதுங்களா? ஸோ உங்களை மாதிரி தான் நானும் நல்லா பெண்ட் பண்ணி ஓட்டுவேன். ஸோ சைலன்ஸில் அந்த இடம் மட்டும்தான் தெரியும். போத் சைட் இப்போ நீங்கள் இதர் லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். இங்கே வந்து க்ளீனாக உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதுங்களா? இது ஒன்று, இதுதான் ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஜிலலாம் வர மாதிரியே இதுலேயும் ஒரு சைலன்சர் கனெக்டர் இருக்குது ப்ரோ. ஸோ இது டியூல் எக்ஸாஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற ஒரு சேனல் தான் இங்கே இருக்குது. இந்த சேனலில் இங்கே கீழே அடியில் மேடு பள்ளத்தில் அடி விழுவும். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இந்த வண்டியில் கிடையாது. ஸோ ஆஃப் ரோடு ஒரு மினிமம் தைரியமாக வண்டி ஓட்டலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரொம்ப மேடு பள்ளமான ஒரு ஆஃப் ரோட் மாதிரி பைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயன், இம்பல்ஸ் ஆர் பல்ஸ் இந்த மாதிரி பைக் ஓட்டக்கூடிய ரோடா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜாவா பெராக்கை எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக ஏமாற்றம் தான் அடைவீங்க. ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி வண்டி கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேன்லி லுக் அண்ட் இந்தியன் ஹைவேஸில் இல்லை நார்மல் ரோட்டில் ஓட்டும்போது சீரியஸ்லி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த வண்டி ஓட்ட. ஸோ இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து மற்ற ஆஃப் ரோட் பைக்கோட கம்பேரவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் டவுட் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் பர்சன் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவர் கேட்டிருந்தது என்னென்னா, ஸோ அவர் நேம் அமர்நாத். யூ ஆர் ஆஸ்கிங் ஒன் டவுட்,
Bro, did you get smoky smell from engine? Sometimes I get when I ride in city. Bro, as of now, almost I completed more than 1.5 months now with Jawa Perak. So I drive so Chennai to Hyderabad 650 and Hyderabad to Chennai 650, so 1300. And before going to Hyderabad itself, I almost completed 90 or 60 kilometers I completed. Yeah. So then I went to Hyderabad. So I done first service over there. So in between, I never had that kind of situation or engine smell or oil leaks. Nothing was there. And after reached Chennai, after the service I reached Chennai, still I don't have any issues. From Chennai to Cochin, almost 750 kilometers. So in between those also I never had any issues. So don't worry, bro. So if you have that kind of issues, go check with the nearest service center, because I felt Java service was awesome. Whatever things you felt, immediately tell them, so they will take care of it, because Java have 6 sensors. So any malfunctions and anything happens, definitely reach out to the Java service person, so they definitely help you. And for Java 42, I heard the same. There will be a oil leakage from the head. So that actually one of my friend is using Java 42. So are you using Java 42 or Perak? I don't know. That because of heat issue, the gasket what they had in a engine, that might be melt. So we need to replace. But I don't have any issues, because overall Chennai to Hyderabad, I told you, right, 650 kilometers. In between, almost I was driving around 100 to 120 consistently and never slow down. So I don't have that bad experience. Might be if you have that experience, immediately go and talk with the person, the service center's person. So definitely you will get the issue will get resolved. If it is not resolved, please let me know. Even I can ask the people who are there in Cochin, so what was the issue, I can check with the service person. So maybe in the first review video I told you one more thing. Before first service, my engine heat was too much, that I agree, but I never feel any smell. But if the shoe or the slipper which you're wearing have any plastic sole, so definitely that will get melt, because that experience I had to have. Because one of the the travel, what I did, I took one of the local shoe. The shoe sole is with a mix of foam, rubber and plastic. So when I was doing the gear shifting, so what happened, I used to keep my leg like this. So whenever my shoes touched the silencer, the entire plastic sole was gone, melted. Maybe that might be the reason you felt that smell. So check your shoes or slippers. Then it's not the engine issue, it might be the slipper or the shoe. If it is not your slipper, shoes not melted, then if it is an engine issue, then go back and tell them what you felt while driving in a city or in a long drive, immediately to confirm is there any issue with this engine, any oil leakages. Because if it is an oil leakages, definitely you will feel some smells, or any other particles, like while driving, any rubber particles or any other particles stuck or stick on the engines, definitely it start melt, or it will definitely get dry. So that might be one of the reasons. So I don't know exactly what happened on your situation, while you drive. So I don't know the exact thing what happened. So this is my experience, what I'm sharing with you. Just check with the service center. And Rishi, I'm really happy and congratulations. So hope உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி. ஸோ அது வந்து கிளியர் பண்ணிட்டேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஜாவா பராக் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஜாவா பராக் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால எந்த இஷ்யூவும் கிடையாது, தைரியமாக ஓட்டலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எல்லா பைக்கும் எல்லா ரூட்டுக்கும் ஏற்ற மாதிரி பைக்காக இருக்காது ப்ரோ.
ஆஃப் ரோட் பைக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி ஆஃப் ரோடுக்கு தான் வந்து சூட் ஆகும். இது ரியல் பார்த்திங்கன்னா பாபர் அண்ட் க்ரூசர் டைப் பைக். இதெல்லாமே இந்த மாதிரி பைக் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு மினிமல் ரோடு, ஒரு ஆஃப் ரோடில் வந்து தைரியமாக நீங்கள் ஓட்டலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது. டயரும் ஏபிஎஸ் சேனல் அந்த பிரேக்கிங் சிஸ்டமும் சூப்பராக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ டு போத் ரிஷி ராக்குக்கும் அண்ட் அமர்நாத். ஸோ ஃபார் போத் தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe and share with your friends and share your comments. Definitely I'll try to improvise a little more because this is my first review channel, so I never did any reviews. Usually I share my thoughts with my friends, so the same way I thought to do it in the channel also. So let me know if I want to do any corrections or the method what I'm doing is not correct, then let me know. Definitely I'll change myself because I'll always accept feedbacks. Thank you so much guys. Have a wonderful day. Bye.